பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே. இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த வருஷத்தின் 2வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நிற்கிறோம். இந்த காலவேளையில கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆராதனையில் ஆவியானவர் வருவீராக, உம்முடைய தூதர்கள் வருவார்களாக, உம்முடைய பிரசன்னம் வருவதாக. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் உட்கார்வோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பரதேசி தான் என்னுடைய பரதேசி என்ற வார்த்தையிலே, அந்த தலைப்பிலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்களை குறித்து எபிரேயருக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை இந்த நிருபத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் என்ன அறிக்கையிட்டார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட அறிக்கையிட்டார்கள் என்றால், நாங்கள் பூமியிலே பரதேசிகள் என்று அறிக்கையிட்டார்கள். பூமியிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் பரதேசிகளாக இருக்கிறோம். பரதேசி என்ற வார்த்தையின் பொருள் நிரந்தரமற்றவன், இல்லாவிட்டால் பெயர்ந்து போகிறவன், இல்லாவிட்டால் பிரயாணி என்பதான பொருள்தான் பரதேசி என்ற வார்த்தையினுடைய பொருள். நாம் இந்த பூமியிலே நிரந்தரமற்றவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய துவக்கமும் நமக்கு தெரியாது. வேதத்தை வைத்து கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறோம். நம்முடைய துவக்கம் நமக்கு தெரியாது, நம்முடைய முடிவும் நமக்கு தெரியாது. கேபி யோகன்னா ஒரு நாள் அவர் பிரசங்கிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், அது என்னை ரொம்ப தொட்டது. அவன் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய சுவிசேஷகனாக இருந்தாலும், அவன் பெரிய அப்போஸ்தலனாக இருந்தாலும், ஆண்டவர் ஒருபோது அவனுடைய முடிவை அவனுக்கு சொல்லவே மாட்டார். அவனுடைய முடிவை ஒருபோதும் சொல்ல மாட்டார். தேவன் அப்படிப்பட்ட நிரந்தரமற்ற ஒரு ஜீவியத்தை இந்த பூமியிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மலையாள பாடல் உண்டு, முழு பாடல் எனக்கு தெரியாது. சமயமாம் ரதத்தில் யான் சொர்க்க யாத்திரை பண்ணான், கூட செல்லும் பூமி ஒன்றுண்டோ, நடிப்போம் அந்த நாட்டுக்கு. அடிக்கடி பாடுவேன், முன்ன இப்ப பாடுறதில்ல. நாம் ஒரு பரதேசியா இருக்கிறோம்.
நீ எவ்வளவு பெரிய படித்த மனிதனாயிருந்தாலும் அதை விட்டு போக வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. நீ எவ்வளவு பெரிய செல்வந்தனாயிருந்தாலும் அதை விட்டு போக வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. நீ ராஜாவாயிருந்தாலும் சரி, மந்திரியாயிருந்தாலும் சரி, கனமுள்ள மனுஷனாயிருந்தாலும் சரி, கனமில்லாத மனுஷனாயிருந்தாலும் சரி, இந்த பூமியின் யாத்திரையை விட்டு போகிற ஒரு நாள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. நீங்கள் இப்படிப்பட்ட உணர்வுல நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணம் உணர்வு உங்களிலே மேலோங்கி இருக்குமானால் அங்கே சண்டையோ குழப்பமோ பிரிவினையோ அருமையான முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையோ ஒருபோதும் வராது. ஐயா, இன்றைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. தூங்கும் போது இருக்கிற மனுஷன் காலையில குணமாக கிடக்கிறான். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வருஷம் நான் எவ்வளவு பேர் அடக்கம் பண்ணிருப்பேன், எவ்வளவு பேருடைய சாவுல போய் நின்று இருப்பேன், எவ்வளவு பேர் சாவுல போய் பிரசங்கம் பண்ணிருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சபையும் நம்ம சபை அல்லாத நிறைய மரணத்திலே போய், ஊழியக்காரனுடைய மரணத்திலே போய் பிரசங்கித்திருக்கிறேன். நிற்போம் என்ற நம்பிக்கை இல்லை. ஓகே, அருள் மதுரையில 1000 சின்ன பிள்ளைங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டு ஸ்கூல் வச்சிருந்தார். திடீர்னு இந்த கொரோனால செத்து போயிட்டார். அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. கேட்டேன், அவன் ஊழியம் எல்லாம் அப்படியே சம்பிச்சு போச்சு, ஒண்ணு இல்லாம போயிட்டு சொன்னான். எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், மனுஷனுடைய முடிவு அப்படி இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எழுதுகிறது என்று அப்படியே பேதுரு தன் நிருபத்தை அருமையான அப்படி அவன் எழுதவில்லை. அவன் ஆவியிலே நிறைந்த நிருபம் எழுதும் போது அவன் எழுதுகிறான், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறார். யாத்திரையாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்தில், யோசேப்பு சொல்லுகிறான், அவள் ஒரு குமாரனை பெற்றாள், நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன். ஐயா, அந்நிய தேசத்திலே நான் பரதேசியாய் இருக்கிறேன். ஆதியாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பரதேசிகளாய் இருக்கிறோம். அருமையான நிலையற்ற ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான கடந்து போகிற ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான மறைந்து போகிற ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறோம். Praise the Lord. நிலையற்ற வாழ்க்கை. சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 19ஆவது வசனத்துல அவன் இப்படி அறிக்கையிடுகிறான். வாசிக்கலாம். பூமியிலே நான் பரதேசி, Glory to God. சண்டை திட்டும் போது கூட சில திட்டுவது சொல்றாங்க, நம்ம ஊர்ல திட்டும் போது பரதேசின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மை பரதேசி என்று அழைக்கிறது. உன் உணர்வு, உன் எண்ணம், சிந்தனை எல்லாம் பரதேசி என்ற ஒரு உணர்வு உனக்குள்ளே இருக்க வேண்டும். எல்லாம் மாறிடும். நீங்க வாலிபத்துல 16-17 வயசுல எல்லாம் அழகா இருக்கிறீங்க. இது ஒரு 35 வயசு போனீங்கன்னா அழகெல்லாம் மாறி மறைஞ்சு போயிடும். வயசான காலத்துல எல்லாம் போயிடும்.
எல்லாம் வயதான நாட்களிலே உங்கள் அழகா இருக்கட்டும், உங்கள் பலனா இருக்கட்டும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் போய்விடும். இப்படிப்பட்ட ஒரு மாயான உலகத்திலே நீங்கள் யாத்திரை பண்ணுகிறீர்கள். ஆனால் ஒன்று என்ன மேன்மை என்னவென்றால், நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு தன்னை யாருன்னே சில சமயம் தெரியாது. தன்னிடத்தில் இருக்கிற தான் எதை செய்ய முடியும் என்பது தெரியாது. தன்னால என்ன செய்ய முடியும் என்று தெரியாது. அருமையான மதிகட்டவன் ஆண்டவன் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரியிலே நீ எடுத்துக் கொள்ளப்பட்டால் உன்னுடையது யாருடையதாய் மாறும் என்று சொல்லுகிறார். மதிகடனே, இன்றைக்கு ராத்திரியிலே நீ எடுத்துக் கொள்ளப்பட்டால் உன்னுடையது யாருடையதாய் மாறும். மரணம் 90 வயசிலே வருகிறதா இருந்தால் பரவாயில்லை, நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டாம். 60 வயதிலே வருகிறதா இருந்தாலும் பரவாயில்லை. அருமையான பிறந்த குழந்தை மரித்து போய்விடுகிறது. வாலிபர்களுடைய மரணத்தை நான் பார்க்கிறேன். நான் பொதுவாக வண்டியிலே போகும்போது இந்த மரண வால்போஸ் கொஞ்சம் பார்ப்பேன். வாலிபனா இருக்கிறானே, அழகா இருக்கிறானே, இவனை மரணம் வாரிக்கொண்டு போனதே என்று வேதனைப்படுவேன். ஒரு வாலிபனுடைய வால்போஸ் நான் சிஸ்டர் சொன்னேன், பார் இந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கிறான், வாலிபனா இருக்கிறான், ஆனால் இவனை மரணம் வாரிக்கொண்டு போனது. Glory to God. இந்த கால வேளையில விசுவாச யாத்திரை பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பரதேசியா இருக்கிறீர்கள். இந்த உணர்வு சபையில எல்லாருக்குள்ளேயும் மேலோங்கி இருக்குமே. ஆனால் உங்களிடத்திலே தாழ்மை எதிர்பார்க்கலாம், பொறுத்து போகிற தன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பஸ்ல டிராவல் பண்ணது கொஞ்ச நேரம் தான். இங்க இருந்து நீங்க மெட்ராஸுக்கு போனா ஒரு 3 மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணும். அதுல என்ன சண்டை நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எத்தனையோ டைம் டிராவல் பண்ணும்போது 3 பேர் சீட்டு, அதுல ஒரு 120 கிலோ வந்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு ஆள் 2 காலம் இப்படியே மடக்கிட்டு இருப்பேன். என் மனசு என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல நம்ம இறங்கிரும், கொஞ்ச நேரத்துல நம்ம இறங்கிரும், கொஞ்ச நேரத்துல நம்ம இறங்கிரும். நாங்க எப்பவும் இந்த தடவை போய் பிளைட்ல டிராவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா 3 பேர் இருக்கு, 2 பேர் டிராவல் பண்ற அந்த சீட்ல 3 பேர் போட்டிருந்தாங்க. அது அந்த வெளிநாட்டு பிளைட் அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம ஆளுங்க அப்படி இருக்காது. நம்ம ஆளுங்க இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படி இருக்காது. அப்படியே நெருக்கி அப்படியே உட்கார்ந்துருக்கும். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அந்த பிளைட்ல ஏறதை காட்டிலும் நம்ம பஸ்ல அழகா போலாம். நம்ம ஊர் பஸ் அவ்வளவு அழகா விட்டுக்கிறேன். இந்த நாளில நாம் எல்லா இடத்திலும் கொஞ்ச நாள் இருப்போம், கொஞ்ச நேரம் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையோ, உங்களுக்கு அருமையான பிடிச்சா பிடிக்கலையோ, நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுத்து கொள்வீங்க. ஏன்னா நம்ம உணர்வு எப்படி இருக்கிறது, கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நாள் தான், கொஞ்ச வருஷம் தான். ரிட்டையர்ட் ஆகுறாங்க, அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த 3 மாசம் 5 மாசம் சொன்னாங்க, இப்ப பார்த்தா 3 மாசம்ங்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாச ஜெபம் பண்ண வாங்கன்னு கூடுவாங்க. எல்லா நாட்களும் கடந்து போகிற ஒன்று, எல்லா இன்பங்களும் கடந்து போகிற ஒன்று. எல்லா இன்பமும் மறைந்து போய்விடும். அது என்ன இன்பமா இருக்கட்டும், எல்லாம் மறைந்து போகிற ஒன்று. நீங்கள் ஒன்றை பெற்றுக் கொள்ளும் போது ஏதோ பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற உணர்வு இருக்கும். அமெரிக்காவுக்கு போகும்போது எல்லாம் எப்படி போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்பாடா அமெரிக்கா வந்துட்டோன்னு சொல்லி. ஏன்னா உலகத்துல எல்லாருடைய உணர்வும் அப்படிதான் இருக்கு. அமெரிக்கா போகணும்னா ஐயா அது என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த IELTS புக் என்கிட்ட இன்னும் இருந்துச்சு. இப்பதான் தூக்கி எல்லாம் தூரத்துக்கு போட்டேன். இவ்வளவு வச்சிருந்தேன் அந்த IELTS புக்ஸ், அது இதெல்லாம் வச்சிருந்தேன் அமெரிக்கா. இப்ப எல்லாரும் விலங்கும் காலில் விலங்கு மாட்டி அது அந்த பஞ்சாப்ல கொண்டு இறக்குறாங்க. நல்ல வேலைன்னு நினைச்சுடுங்க, விலங்கோடி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிடுங்க, இல்லைன்னா சிறைச்சாலைக்குள்ள கிடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா.
யோசிச்சு பாருங்க. இதுதான் உலகம் ஐயா, இதுதான் உலகம். ஒய்ஃபோடியா சேர்ந்து வந்தீங்க சர்ச்சுக்கு, வரல. அவரு பஸ்ல வந்தாரு, நீங்க ஆட்டோல வந்தீங்க. போகும்போது 2 பேரும் வேற வேறதான் போறீங்க. ஆனா கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க? ஐயோ, அந்த செல்லுல போட்ட கார்டுக்கு அளவே இல்லை. அந்த படத்தை காமிச்சு பாரு எங்க வீட்டுக்காரன், அவன் என் பொண்டாட்டிய பாருன்னு எத்தனை பசங்கிட்ட காமிச்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறாங்க, ரதி மாதிரி அவன் பொண்டாட்டி இருக்கிறான். இப்ப பொண்டாட்டி யாரா காமிப்பாங்களா? படத்தை இருந்து எப்பவுமே செல்லிருந்து எடுத்தாச்சு. இப்ப எல்லாம் மாறி போங்க ஐயா, எல்லாம் மறைந்து போங்க ஐயா. உலகத்துக்கு பின்னே போன சோதோம் லோத்தை பாருங்கள். உலகத்துக்கு பின்னே சோதோம் குமாரா பட்டணம் எப்படி இருந்தது என்றால் கர்த்தருடைய தோட்டம் போல இருந்ததோ. அவன் அங்கே போகும்போது அவன் நினைத்திருப்பான், ஆபிரகாம் பைத்தியக்காரன், சாராள் பைத்தியக்காரன், அவர்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரா, இன்னும் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை, அவர்கள் பிரயாணத்தில் இருக்கிறார்கள், அவர்களுடைய நீண்ட ஒரு பிரயாணம் செய்கிறார்கள். என்னோடு கூட வந்திருந்தால் இந்த சோதோம் குமாரா பட்டணத்திலே நாம் செழிப்பாண்டிருக்கலாம். வெளியே வரும்போது எப்படி அவன் தானா வழியில அவன் அழுததுக்கு அழவே இல்லையா, அவற்றையும் இழந்து விட்டான் ஐயா, அவற்றையும் இழந்து விட்டான். அவன் சம்பாதித்த பொருள் எல்லாம் அக்கினியிலே எரிந்து போனது. வயநாடு இருக்கிற கிராமம் இன்னும் நீங்க சாதாரண கிராமம் நினைச்சிடாதீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன், நம்ம ஒரு கிராமம் மாதிரி இருக்குன்னு. செழிப்பான கிராமம். ஆமென். டூரிஸ்ட் சென்றான். ஆனா ஒரே இரவுல வீடு உள்ள போயிட்டியா. அதை தோன்றவங்க ரொம்ப பரிதாபமான சம்பவம் என்னவென்னா, தோன்றவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அவன் சொல்லிட்டாங்க, அந்த தோன்றவன் சொல்லிட்டான், நாங்க தோண்ட விரும்பலன்ட்டான். அப்படியே மூடியாட்டான். ஏன்னா சின்ன பிள்ளைங்க படுத்திருக்கிற தொட்டில் வருதான். சின்ன பிள்ளைங்க அப்படியே அது சம்பந்தமான விளையாட்டு சாமான வந்துச்சு. அவங்க தோண்டும் போது அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க இந்த காட்சியை பார்க்க நாங்க விரும்பல, அப்படியே மூடிருங்கட்டான். இதுதான் ஐயா உலகம், எல்லாம் எரிந்து போனது. வழியில மனைவி உப்பு தூணாய் போனாள். அவனுக்கு ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த தரிசனம், ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த பார்வை, ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த தூர அருமையான தரிசனம் அவனுக்குள்ளே இல்லை. அதுதான் காரணம். ஆவிக்குரியவனாய் நீ இருந்தாலும் ஒரு தூர தரிசனம் உள்ள ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டும். ஒரு தூர தரிசனம் உள்ள ஆவிக்குரிய சிந்தையுடையவனாய், ஒரு தூர ஆவிக்குரிய அருமையான சிந்தையுடையவனாய் உன் எண்ணங்கள், உணர்வுகள், சிந்தனைகள் இருக்க வேண்டும். நீ செய்கிற வேலை தற்காலிகமானது, நீ தங்குகிற இடம் தற்காலிகமானது, நீ பார்க்கிற மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், எல்லாம் தற்காலிகமானது. நீ கடந்து போகிற ஒரு நேரம் இருக்கிறது. ஆகவேதான் அந்த நேரத்தை தான் வேதம் பரதேசி என்று அழைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 30 வெள்ளிக்காசை கையில வாங்கி அவனுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். பைபிள் சொல்லுகிறது, பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அந்த பணத்தை கையில வாங்கி, ஓ பணம் வந்துட்டியா, இந்த பணம் தாயா அவனை தூக்கு மரத்துக்கு கொண்டு போனது. இந்த பணம் தாயா வயிறு வெடிச்சு அவன் செத்து போனான். இன்றைக்கும் அருமையான அவன் வாங்கின நிலம் இருக்கிறது, சாபத்தின் நிலம் என்ற ஒரு போர்டு அதிலே போடப்பட்டிருக்கிறது. முட்கள் அருமையான வளர்ந்த அந்த பூமி இன்றைக்கும் இருக்கிறது. உலகம் மாயை. உலகத்துல நீ காண்கிற எல்லாம் மறைந்து போகிறவை. உலகம் மாயா. ஏன் இப்படி பேசுறேன் பாரத்தோடு கூட? நான் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று பரலோகமே என் சொந்தமே என்று பாட்டு பாடினவங்க எல்லாம் இப்ப என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? உலகமே எனக்கு சொந்தம் என்று பாட்டு பாடுறாங்க.
உலகத்தின் மேன்மையில சிக்கிக் கொண்டார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பரதேசியா இருக்கிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நான் அந்த வசனத்திலிருந்து தான் இன்றைக்கு பிரசங்கிக்க போகிறேன். வேற வசனத்துக்குள்ளே உங்களை கொண்டு, அந்த ஒரே ஒரு வசனத்திற்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். இந்த அறிக்கையில நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறது. இப்போ நீங்க எழுத்தின்படியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா, எவ்வளவு தூரத்தில் நீங்க இருந்தா கூட, நாங்க எந்த ஊருக்கு போவோம், இத்தனையும் அது பிறந்து வளர்ந்த ஊர் தான். ஆனா போய் ஒரு நாள்ல அடுத்த நாள் என்ன தெரியுமா நான் நினைப்பேன், பாண்டிச்சேரி சீக்கிரமா போயிடணும். நம்ம சொந்த இடம், நம்ம வீடு, நம்ம இடத்துல வந்தாதான் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அதை போல இந்த பரதேசியாய் அருமையான பூமியிலே வாழ்க்கை செய்த தேவனுடைய பிள்ளைகள், பரதேசியை போல வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த பட்டணம் உண்டு. ஆமென். அவர்கள் இவ்வளவு தைரியமாய் அறிக்கை பண்ண ஒரு பட்டணம் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணும்படியாய் போகிறேன். ஐயா, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஏக்கமும், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தாகமும், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய விருப்பமும் ஒன்று இந்த பூமியிலே உண்டென்றால், கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த நகரத்துக்கு போக வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே அது பொங்கி 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 எழும்புகிறபடினாலே தான் நாம் இந்த அறிக்கை பண்ணுகிறோம். பூமியிலே நாங்கள் பரதேசி என்று அறிக்கை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஐயா, கர்த்தர் உண்டு பண்ணினதான். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்திலே சமாதானம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்திலே அருமையான ஒரு சமாதானம் இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னம் இருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய தூதர்கள் வருவார்கள், தேவனே வருவார்கள். ஏனென்றால் இவர்கள் பூமியிலே அந்த தேசத்தை எதிர்பார்த்து ஊழியம் செய்தவர்கள், அந்த தேசத்தை எதிர்பார்த்து இயேசுவை பின்பற்றினவர்கள், அந்த தேசத்தை எதிர்பார்த்து எதையும் இழக்க தன்னை ஒப்புக் கொடுத்தவர்கள். அந்த தேசம்தான் இவர்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு ஒரு நிச்சய வீடு உண்டு என்பதை அறிந்தபடினாலே, அந்த நிச்சய வீட்டினுடைய மேன்மையை அறிந்தபடினாலே அவர்கள் தங்களை பூமியில பரதேசி என்று அறிக்கையிட்டார்கள். இரண்டாவது, அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். இந்த வார்த்தையில நின்று நான் ரொம்ப நேரம் அந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருந்தேன். இவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார்?
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். பூமியிலே அருமையான ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், அருமையான எவ்வளவு தூரமோ நடந்து போ, இந்த பூமி உனக்கு சொந்தமான வானத்தின் நட்சத்திரங்களை பார், இப்படியாய் ஒரு சந்ததி பெருகும். அருமையான நீ பூமியிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம். இதெல்லாம் பூமிக்குரிய வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் ரொம்ப ஆச்சரியமான வசனம். அருமையான, மறுபடியும் அதை வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடைய அவர்கள் விரும்பவில்லை. அதன் மேலே தன் கவனத்தை திருப்ப விரும்பவில்லை. அதன் மேலே கவனத்தை வைக்க விரும்பவில்லை. அதை சார்ந்து நிற்கவில்லை. அவர்கள் தூரத்திலே ஒன்றை பார்த்தார்கள். அதுதான் அவர்களுக்கு மேன்மையான வாக்குத்தத்தத்தை அருமையான தேவன் இந்த வேத புஸ்தகத்திலே எத்தனையோ வாக்குத்தத்தம் நிறைந்த புஸ்தகம். வாக்குத்தத்தம் இதிலே ஏராளமாக இருக்கிறது. ஒவ்வொரு 1ஆம் தேதி நான் வாக்குத்தத்தம் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆனால் எல்லா வாக்குத்தத்தத்தை காட்டிலும் மேலான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் பரலோகத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். அதுதான் மேன்மையான வாக்குத்தத்தம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களே, ஆனால் அதற்கு திரும்பி போக சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான் என்று அறியீர்களா? பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். உங்கள் ஓட்டம் எப்படி? உங்க ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல், அங்க ஊழியம் இங்க ஊழியம் எல்லாம் நல்லதுதான். அங்க பர்சங்க இங்க பர்சங்க, அங்க போனேன் இங்க போனேன், அதை செய்தேன் இதை செய்தேன், எல்லாம் நல்லதுதான். நான் எதுவும் நல்லது இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓட்டம் சரியா இருக்க வேண்டும். ஏன்னா என்ன வழி நடத்தின பாஸ்டர் கடைசி நான் அவரை விட்டு வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் மறக்காது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம். உனக்கு லாபமாய் தோன்றுகிற எல்லாம் உண்டு. பவுல் எழுதுகிறான், அவைகள் எல்லாம் நான் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் இன்றைக்கு, ஏனென்றா இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டமான ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பெரிய கூட்டம். என்ன வஞ்சிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் நிச்சயத்தின் வெளிச்சத்தை காணவில்லை. பிரசங்கிக்கிறவனும் என்ன பண்ணுகிறான் என்றால், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மையமாக வைத்து எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறான். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது நாம் படுகிற கவலைகளோ, இப்பொழுது நாம் படுகிற வேதனைகளோ, இப்பொழுது நாம் படுகிற துக்கமோ, இப்பொழுது நாம் படுகிற கஷ்டமோ, அது அருமையான நெருக்கமோ, எல்லாம் ஒரு இமைப்பொழுதுல மறைந்து எழுதுகிறார். இப்பொழுது அனுபவிக்கிற பாடு இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. கொஞ்ச காலம் லாசருக்கு விடுதலை கிடைச்சிச்சா? கிடைக்கல. அவன் விடுதலை நிச்சயம்தான். ஆபிரகாமின் மடியில அவன் இளைப்பாறு மூடி போனான். சம்பூரணமாய் வாழ்ந்த மனுஷன் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில தன் நிச்சயத்தை கழிக்கும்படியாய் போனான். என்ன வேதனை! கோடி கோடி ஜனங்க அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல ஒரு பக்கம் போகிறார், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவங்க போறாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். கலாத்தியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாத கலாத்தியரே, உங்களை சத்தியத்தை விட்டு விலக்கினவன் யார்? இத்தனை பாடுகளும் நீங்கள் வீணாய் பட்டீர்களோ. கலாத்தியருக்கு எழுதுகிறார், வீணாய் போயிட்டே.
என்று எழுதுகிறார். இரண்டாவது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை நீங்கள் சார்ந்து விடாதிருங்கள். உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம் தப்பில்ல, உங்களோட கார் இருக்கலாம் தப்பில்ல, உங்களோட வசதி இருக்கலாம் தப்பில்ல. என்ன நிறைய விசுவாசிங்க கஷ்டப்படும் போது கர்த்தரை பின்பற்றாங்க, வசதியானவரை விட்டாங்க. சைக்கிள், ஒரு பழைய சைக்கிள் ஒரு விசுவாசி வந்தார். பழைய சைக்கிள், அந்த காலத்துல டைனமா இல்லைன்னா போலீஸ்காரன் பிடிப்பாங்க. டைனமா வேணும், பெல் அடிக்கணும். பெல்ல கூட ரொம்ப அவங்க அதிகமா கண்டுக்க மாட்டாங்க, ஆனா பெல் இருக்கணும், டைனமா இருக்கணும். ஒரு போலீஸ்காரர் வந்தார், ரொம்ப கஷ்டம், ஆனா இப்ப பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறார். அவர் ஆண்டவரை பின்பற்றினார், கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு, ரொம்ப வசதியா இருக்கிறார். ஆனால் தேவனுக்குள்ளே இல்லை, சத்தியத்திலே இல்லை, தேவனோடு கூட நடக்கவில்லை. என்ன நைட் பிரேயரு, சாப்பாடா, ஐயோ அவங்க பாட்டு, அவங்க விசுவாசம், அவங்க ஆராதனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க மயங்கிருவீங்க, அப்படி இருக்கு. ஆனா இப்ப இல்லை. சொல்றாரு, நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், சர்ச்சைக்கு போகணுமான்னு கேட்கிறாரு. அப்ப எவ்வளவு பிசாசு அப்படி இருதயத்துக்குள்ள இறங்கி இருக்குன்னு பாருங்க. பிசாசு எப்படி இறங்கி இருக்குன்னு பாருங்க ஐயா. நான் சொல்லுகிறேன், அச்சிமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தரையோ நாங்கள் சேவிப்போம். இந்த அக்கினியை பட்சித்தாலும், இந்த அக்கினியோ நாங்கள் பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரையோ சேவிப்போம். இந்த சிங்கத்தொடியிலோ எங்கள் சீவன் முடிந்து போனதாக இருந்தாலும் நீ ஒன்று அருமையான உன் சட்டத்திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் எப்போதும் சிரிக்கிறவனாயிருப்பேன், எப்போதும் தேவனை தேடுகிறவனாயிருப்பேன், எப்போதும் பரலோகத்தை தட்டி கொண்டு இருக்கிறவனாயிருப்பேன். குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவித்தான். காரணம் என்ன? பரம தரிசனம் தான் காரணம். பரம தரிசனம் தான் காரணம். உலகத்தில் இருக்கிற மேன்மைகளில் சிக்குவிடார். நான் இங்க இருந்து மத இடிபட்டுக்கு சைக்கிள்ல போவேன். சைக்கிள்ல போய் அங்க அந்த திருபுவனையில, அதான் என்னுடைய ஸ்டாப்பு, திருபுவனையில சைக்கிளை டேன் பண்ணியேன்னா அங்கிருந்து வந்தவங்களுக்கு தெரியும். அந்த கலித்தால் குப்பம்லாம் போயிட்டு அப்படியே மதகடிப்பட்டுக்கு அப்படியே வந்து அங்க ஒரு கூட்டம் நடத்துவேன். கலித்தால் குப்பத்துல திருபுவனையில ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவரை சந்திச்சு அவரையும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு திருப்பி கலித்தால் குப்பத்துக்கு வருவேன். அடுத்து கலித்தால் குப்பத்துல அந்த அம்மா பாயெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அங்க 2 பாட்டை பாடி ஒரு பிரசங்கம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிட்டு அடுத்து நேர மதகடிப்பட்டுக்கு வருவேன். மதகடிப்பட்டுலயும் அந்த அம்மா ரொம்ப நேசிக்கிற அம்மா காபி டீ வடை கிட்டெல்லாம் பக்கத்து ஹோட்டல்ல வாங்கி வச்சிருக்கோம். பாஸ்டர் எல்லாம் இது ரொட்டீன் மினிஸ்ட்ரி. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சைக்கிள்ல போனோம், ஒரு விசுவாசி கார்ல வந்தார். ஐயோ, அந்த விசுவாசிங்க என்ன காட்டலாம் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர் சோத்திரம் பிரதர், அவர் என்ன கலட்டியே விட்டார். கடைசி அங்க ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறோம். அப்போ ஒரு விசுவாசின் எண்ணம், உணர்வு, சிந்தை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் ஐயா. கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் அவன் ஏழையாயிருந்தாலும், அவன் வறுமையில் இருந்தாலும், அவன் படிக்காதவனாயிருந்தாலும், அவன் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய பட்டியை அவன் சுமக்கிறான். அவனை காட்டிலும் மேன்மையானவர் இந்த பூமியிலோ இல்லை, அவனை காட்டிலும் மகிமையானவன் இந்த பூமியிலோ இல்லை, அவனை காட்டிலும் விசேஷமானவன் இந்த பூமியிலோ இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஏழை ஊழியக்காரன அமெரிக்கால ஜனாதிபதியா இருந்த ஒருத்தர் அவனுக்கு தன்னுடைய அரண்மனையில கூப்பிட்டு விருந்து கொடுத்தார். நீங்க நெட்ல போனா தெரியும். அவர் கேட்டார், இவ்வளவு பாடு எப்படி நீங்க பட்டீங்கன்னு கேட்கிறார். இவ்வளவு கஷ்டத்துல எப்படி நீங்க ஊழியம் செய்தீங்கன்னு கேட்டுக்கிறார்.
இந்த நாளின் கால வேளையில உலகத்துல நீங்கள் காண்கிற எல்லா மாயை அதுல உங்கள் மனது மயங்கி விடாமல், உங்கள் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை பலனற்று போகாமல், உங்கள் விசுவாசம் அணைந்து போகாமல், உங்கள் பரிசுத்தம் அருமையான உடைந்து போகாமல், உங்கள் நம்பிக்கை உடைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் பரதேசியா இருக்கிறோம், நிச்சய வீட்டை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற ஒரு பிரயாணியா இருக்கிறோம். எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், பூமியிலே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாம் உண்மைதான், அது கிடைத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் என் இருதயமோ உணர்வோ சிந்தையோ அதன் மேலே இல்லை. ஆமென். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, பரதேசியை போல சஞ்சரித்து. ஆபிரகாமை போல ரிச் மேன் யாரும் இல்ல, அவன் ஒரு பெரிய பணக்காரன். ஆனா அவன் எப்படி பூமியிலே சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, பரதேசியை போல சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. பெரிய பணம், பூமி, அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாததான் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசிக்கலாம், அதே எபிரேயர் 11:9 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய, அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கூடாரங்களிலே. வீடு நமக்கு தேவைதான், அதுக்குன்னு இப்படியா வீடு கட்டுறது? ஐயோ, சிலர் வீடு கட்டியிருக்கிறாங்க பாருங்க. உங்களெல்லாம் சொல்லல, நான் வெளிநாட்டு சொல்றேன். அவ்வளவு பணத்தை செலவு பண்ணி கடன் வாங்கி ஸ்விம்மிங் பூல், அது இது, பெட்ரூம், ஐயோ அவ்வளவு ரூபாய் செலவு பண்ற. உண்மையா அந்த விசுவாசிக்கு விசுவாசம் இருந்தனா கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட பணம் கொடுத்துருப்பான். நான் ஒரு பாண்டிச்சேரியில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் சூத்திரம் இயேசுநாதா போட்டு அவங்க எல்லாம் பரதேசின்னு அறிக்கையிடுறவங்க, ஸ்ட்ராங் பிலீவர்ஸ் எல்லாம். பேர் எனக்கு மறந்து போச்சு. ஸ்தோத்திரம் பாட்டுவோம். நான் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாட்சி நேரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இப்பொழுது நான் கட்டின இந்த வீடு 3வது வீடுன்னார். அடப்பாவிகள, ஒவ்வொரு வீடும் போய் பார்த்தா அவ்வளவு பெரிய பெரிய பிரம்மாண்டமா கட்டிக்கிறார். அப்போ இவர் பரதேசியே இல்லை, இவர் ஒன்றும் பரதேசி கிடையாது. அந்த பாசு ஊக்கமா ஜெபம் பண்றார், இப்படியே பிரசன்னம் இறங்கட்டும், இப்படியே வல்லமை இந்த வீட்டுக்குள்ளே அசைவாடட்டும். இவர் ஜெபத்தை கேட்டோன்னு பரலவும் இறங்காது. ஏன்னா சவுண்டு அதிகமா இருக்கலாம், சவுண்டு நேர்ச்சியா இருக்கலாம், பரலவும் இறங்காத. ஐயா, உன் வாழ்க்கையின் தரிசனம் என்ன? உன் பரதேசி என்று நீ அறிக்கையிடுகிறாயோ, உன் பாரம் என்ன? உன் தரிசனம் என்ன? உன் வாஞ்சை என்ன? உன் விருப்பம் என்ன? அநேகரை இந்த பாதைக்குள்ளே அருமையான திருப்பி விட நீ பிரயாசப்படுகிற விசுவாசியாய், பிரயாசப்படுகிற ஊழியக்காரனாய், பிரயாசப்படுகிற தேவனுடைய பிள்ளையாய் நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க அந்த பிரதர் இங்க வந்து பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. நான் அவரை இந்த தடவை அவங்க ஒரு வில்லேஜ்ல வீடு எடுத்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே முடியாது. பிரிஸ்பன்ல அவங்க இருந்த பெரிய வீட்டை வித்து அவங்க உலகத்துல பல நாடுகளில் போய் ஊழியம் செய்யிருக்கிறாங்க. இப்போ ஒரு வில்லேஜில் இருக்கிறாங்க. இன்னொரு பிரதர், இந்த ஊழியர் கூட்டம் நம்ம நடத்தணும், அதுக்கு உதவி செய்யற ஒரு பிரதர், அவர் சொந்த வீட்டை வித்து ஆப்பிரிக்கால ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறார். அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிய ஊழியக்கார கிராமங்களில் ஊழியம் செய்யற ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யறாரு. சின்ன வீடு. நான் நினைச்சேன் அவர் என்ன கூப்பிடல, என்ன இன்வைட் பண்ணல. இந்த தடவை என் மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, இவர் நம்மளை இன்வைட் பண்ணலன்னு. அப்பதான் நான் மனசுல நினைச்சேன் அவர் ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறார்.
அதனால ஒருவேளை நம்மளை கூப்பிடாம விட்டுட்டாரோ நான் நினைப்பேன். ஒருவேளை அது உண்மையா இருக்கும். ஏன்னா அவர் என்னை ரொம்ப எங்களை நேசிக்கிறவர், எங்களை ரொம்ப நேசிக்கிறவர். எங்களோடு கூட வந்து சாப்பிட்டார், ரொம்ப நேரம் எங்க கூட வந்து பேசினாரு, ஒரு நல்ல காணிக்கையும் எனக்கு கொடுத்தாரு கையில. இந்த நாளின் காலவேளை ஆராதனையில தேவனுடைய பிள்ளையே, நீ காண்கிற இந்த பூமி வெந்து உருகி போகும். குண்டு அடிபட்டு கிடக்கிற தேசத்தை எல்லாம் நீங்க பாத்தீங்களா? எப்படி கிடக்குது? ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்களா? சாப்பாட்டுக்கு ரோட்ல வந்தது பாத்தீங்களா? ஒரே நாள் பணக்காரன், ஒரே நாள் ஏழையா போயிட்டான். ஒரே நாள் தான். ஷாபா காத்தூரா பாக்கா பானா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். தங்களை பரதேசி என்று அறிக்கையிட்டார்கள். அவர்கள் பரம தேசத்தை குறித்த தரிசனமுள்ளவர்களாய், பரம தேசத்தை குறித்த தாரமுள்ளவர்களாய், பரம தேசத்தை குறித்து வெளிச்சமுள்ளவர்களாய் இருந்தபடினாலே இந்த அறிக்கை அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எபிரேயர்கள் நிறுவனம் 11ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். பூமியில் உள்ளவைகளில் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அடுத்த வசனம் எபிரேயர் 11-15-16. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள். பேசுறேன். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களே, ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதற்கு திரும்பி போக அதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதே அல்ல, அதிலும் மேன்மையான தேசத்தை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. இழந்ததை குறித்து கவலைப்படாதே மகளே. பிரிந்த காரியங்களை, உன் நஷ்டப்பட்ட காரியங்களை குறித்து கவலைப்படாதே. உன்னிடத்திலே சில பொருட்களை மற்றவர்கள் பிடுங்கி இருப்பார்கள். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பறித்திருப்பார்கள். உனக்கு வர வேண்டிய நன்மைகளை அவர்கள் அருமையான ஏமாற்றி எடுத்துக் கொண்டிருப்பார்கள். கோர்ட்டு ஒருவேளை அவர்கள் பக்கமாய் தீர்ப்பு வழங்கி இருக்கலாம். கவலைப்படாதே. ஓ, அவர்கள் ஒன்றையும் கொண்டு போகிறதில்லை. சந்தா ராக்கா பௌக்கா பானா, அவர்கள் உன்னிடத்தில் இருந்து பிடுங்கின எல்லாவற்றையும் அருமையான அவர்கள் முடிவின் வாழ்க்கை அருமையான பல நாட்கள் படுக்கையிலே படுத்து அருமையான வேதனைப்பட்டு துக்கப்பட்டு உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்க உன்னை சாடுவார்கள். காதா ராக்கா பாக்கா பானா. ஆனால் அவர்கள் உன்னை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் வேதனையோடு கூட இந்த பூமியின் ஓட்டம் முடியும். Glory to God. அருமையான உன்னுடைய ஓட்டம், நீ இழந்து போனவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு 100 மடங்கு உனக்கு தேவன் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வெற்றிவிடு. டாக்டர் கில்பர்ட், அவரு பேரு ஃபுல் பேர் எனக்கு இல்லை, அவர் தான் என் ரட்சகா இந்த பாட்டெல்லாம் பாடுறார். மருத்துவர். வேலூர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் இடத்தை எல்லாருமே ஷெட்டை போட்டு நிறைய வீடு. அவர் பார்த்தாரு, எல்லாம் ஏழை ஜனங்க. அவர் சொல்றாரு, நான் அப்படியே விட்டுட்டேங்கிறார் எல்லாத்தையும். நீங்க ஒரு சின்ன இடத்துக்கு கோர்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், 20 வருஷம் 30 வருஷம் நீங்க செலவு பண்ண, நீங்க செலவு பண்ண காசு, வக்கீலுக்கு செலவு பண்ண காசு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன நாள் எல்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு மன உளைச்சி, ஜெபம் பண்ணா அதான் ஞாபகம் வரும், படுத்து கிடந்தா அதான் ஞாபகம் வரும், சொப்பனும் அதான் வரும், அருமையான அந்நிய பாஷை பேசினாலும் அந்த ஞாபகம் தான் இருக்கும். நம்மளை ஏமாத்திட்டானே, நம்மளை வஞ்சிச்சிட்டானே, நம்மளை எடுத்துக்கிட்டானே, இந்த உணர்வு தான் வரும். நான் சொல்லுகிறேன், நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறோம். ஆமென். உன்னுடைய ஆசீர்வாதத்தை
கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். Amen. அதை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. Amen. ராகா சந்தா ராகா பாக்கா பானா, ஒருவனும் உன்னிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. ஒருவனும் உன்னிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. நீ ஒரு இடத்துல நின்று அழுதுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோ, அது அவனுக்கு சாபமாய் போய்விடும். உண்மையா உங்களுக்கு சொல்றேன். நான் திருபுவனையில என்னை வர வேண்டான்ட்டாங்க. அவங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த வசதியான ஆட்களை பார்த்துட்டு என்ன வர வேண்டாம்னா, சைக்கிள்ல போற ஆளு அவங்க என்ன எல்போர்டு ஆளுன்னு தான் நினைப்பாங்க. ஒரு பாஸ்டா கூட அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. நான் இதுங்க அவங்கள மாதிரி ஒரு கார்ல போயிருந்தா என்ன அவங்க மதிச்சிருப்பாங்க. இந்த ஊர், இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். நான் அந்த திருபவனையில ஒரு கல்லுல இருந்து தேம்பி 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 அழுதேன். உண்மையா கம்யூனியன் கொண்டு போனேன். கம்யூனியன் கொடுக்கலன்னு நான் கொடுத்தேன். நான் கொடுக்கல, அது ஞாபகம் இல்லை. அதை கையில வச்சுட்டு அழுது, ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்தேன். ஆனா அது அந்த விசுவாசிகளுக்கு சாபமா மாறி போச்சு. நான் சொல்லல அவங்களுக்கு அப்படி நடக்கணும் நான் விரும்பல, அப்படி ஆகணும் நான் ஒருபோதும் நினைக்கல. அவர் ரொம்ப வசதியான ஆளு. விழுப்புரத்துல இந்த இதுல வில்லியனூர்ல வண்டியில போயிட்டு இருக்கும்போது வண்டி ஸ்லிப்பாகி காருக்குள்ள போய் செத்து போயிட்டாங்க. அந்த குடும்பம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் யாரையும் துக்கப்படுத்தி பேசல, நடக்கிறத உங்களுக்கு சொல்றேன். அந்த பிரதர் சின்ன பையன், அவன் எங்கேயோ சித்து மருத்துவத்திலையும் மருந்து குடிச்சு செத்து போயிட்டாயா. அமலா சிஸ்டர் எங்க சபையில உள்ளவங்க, அவங்கள்ட்ட நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, சமீபத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டாங்களா பாஸ்டர். பாஸ்டர் அடிக்க போனான் பாஸ்டர். அவர் யாருக்குமே தெரியாது, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். எதுக்காய் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய கண்ணீரையும் உன்னுடைய வேதனையையும் உன் துக்கத்தையும் கர்த்தர் அருமையான பார்க்கிறவராயிருக்கிறார். நடக்கிற பிள்ளையா நடந்து போது கீழே விழுது அந்த தாய் துடிக்கிறாள். அவன் நடக்கதான் செய்யறான், நடக்கும் போது கீழே விழதான் செய்வான். ஆனாலும் அந்த தாய்க்கு அவனுக்கு அடிபட்டு விடுமோ என்ற வேதனையிலே அவள் துடிக்கிறாள். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் அருமையான என் கண்மணியை தொடுகிறான். Praise the Lord. நீங்கள் சாதாரணமான மனிதர்களாய் நினைக்காதிருங்கள். கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், கர்த்தருடைய சமூகத்துக்கு வாரம் வாரம் வருகிறீர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறீர்கள், நீங்கள் செபிக்கிறீர்கள், தேவனோடு கூட உறவாடுகிறீர்கள். அருமையான நீங்க சைக்கிள் சொல்லுவாங்க பாருங்க, தேவனுடைய சைக்கிள் இருக்கிறீங்க. ஆமென். தேவனுடைய பக்கத்திலே இருக்கிறீர்கள். தேவனுடைய பக்கத்திலே இருக்கிறீர்கள். Praise the Lord. ரொம்ப கவனம் ஐயா, ரொம்ப கவனம் ஐயா. இரண்டாவது, அவர்கள் தாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை திரும்பவில்லை, அதை பின்பற்ற அவர்கள் ஆசைப்படவில்லை. சாப்பாட்டுல எத்தனை வித சாப்பாடு இருந்தாலும் அது ஒண்ணு இல்லையா. எவ்வளவு காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டாலும் அது ஒண்ணு இல்லையா. எவ்வளவு நகை போடுங்க, நீங்க எவ்வளவுனா நகை போட்டுக்கிடுங்க, கிலோ கணக்கா கூட போட்டுக்கிடுங்க. இப்படி வேணா நடந்து நடந்து கண்ணாடியில பாருங்க. ஆள் மனசு உன் கண்ணாடியில நின்று நீ இப்படி பாக்குற பாரு, ஆள் மனசு சொல்லும் நீ மண்ணுக்குள்ள போற. ஆமாயா, நீ மண்ணையா, மண்ணுக்குள்ள போற. ஆகவே இரண்டாவது, அந்த வசனத்திலே பரதேசியாய் என்ற அறிக்கையிட முதல் காரணம், அவர்களுக்கு நிரந்தரமான வீடு இருந்தது. ஆகவேதான் அவர்கள் பூமியில தங்களை பரதேசி என்று அறிக்கையிட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் மேல் கவனம் செலுத்தாமல் அருமையான தேவனுடைய பிள்ளையை நித்திய வாக்குத்தத்தத்தின் மேல் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். மூன்றாவது இந்த வசனத்தை வாசிக்கலாம்.
இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். விசுவாச மரணம், அதுதான் மேன்மையான மரணம். எவ்வளவோ எல்லா உலகத்திலும் மனுஷன் பிறகுறான், சாகுறான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரணமும் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய மரணமும் விசேஷமானது. அவர்கள் விசுவாசத்திலே மரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதான் விசுவாச மரணம். Praise the Lord. நீங்க விசுவாசத்துல, நீங்க இருக்கிற வீடு ஒருவேளை சின்ன வீட்டுல நீங்க வாழலாம், ஒருவேளை சின்ன வேலை செய்துக்கலாம், ஒருவேளை நெருக்கத்தில் இருக்கலாம். Praise the Lord. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுகிறான். உண்மையா ஊழியம் செய்யறவன் கஷ்டப்படுறான், உண்மையா விசுவாசத்தில் இருக்கிறவன் கஷ்டப்படுறான், கர்த்தருடைய வார்த்தை வைராக்கியமா பிரசங்கம் பண்றவன் கஷ்டப்படுறான், ஜனங்களை பிரியப்படுத்தி பேசுகிறவன், ஜனங்களை அருமையான எப்படி பிரியப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு கூட பிரசங்கிக்கிறவன் பேசுகிறவன் எல்லாம் நல்ல வசதியா இருக்கிறான். அவனுக்கு பணம் ஒரு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, பெரிய பெரிய அளவில் இருக்கிறான். ஆனா உண்மையாய் ஊழியம் செய்ய நான் பார்க்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். ஓட்டம் சந்தோஷத்தோடு. நீங்க விசுவாச மரணம் தான் the glorious death. Hallelujah. அதுக்கு அந்த gloryக்கு ஒண்ணுமே நிகரா ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. விக்டோரியா அம்மா மரிச்ச மரணம் glorious சொல்ல முடியாது. Amen. glorious கிடையாது. ஆனா ஒரு கிராமத்துல பூத்துறையில ஒரு அம்மா, விசுவாச அம்மா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். ஆனா அந்த அம்மாவுடைய ஓட்டத்தின் முடிவுல அது எப்படிப்பட்ட முடிவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மகிமையான மகிமையான. ஏன்னா அந்த அம்மா சாகும்போது கிரீடத்தையே வச்சுட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய கிரீடம், அது எத்தனை க்ரோஸா இருக்கட்டுமே, அதே அந்த சாவுப்பெட்டிக்கு மேல வச்சிருந்தா, திருப்பி அந்த சாவுக்கு மேல அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, வாடாத சீவ கிரீடத்தை விசுவாசத்திலே மரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், நான் முடிச்சுறேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12 வாசிச்சீங்கன்னு நினைக்கிறேன். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு என்ன அழைப்பு? விசுவாசத்திலே நல்ல போராட்டம். போராட்டம் இல்லாம விசுவாச ஓட்டம் கிடையாது. போராட்டம் இருக்குதுன்னா நீ சரியா ஓடுறேன்னு அர்த்தம். போராட்டமே இல்லாம ஓடுறேன்னா விசுவாச ஓட்டம் கொஞ்சம் சம்திங் ராங். போராட்டம் இருக்குதுன்னா நீ எந்த ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறேன்னா விசுவாசம் என்ன ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிற. பாஸ்டர் மோகன் சொல்றாரு, எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, கர்த்தர் எல்லாம் பாத்துக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் சொல்லல, அவர் சொல்றேன். அப்ப இந்த அம்மா சரியில்லைன்னு அர்த்தம். இன்னொரு சாட்சி ஒருத்தர் சொல்றாங்க, ஐயோ நான் படுற பாடுக்கு அளவே இல்லை, ஆனாலும் கர்த்தர் நடத்துறாரு. அவர் சொல்றாரு, இதுதான் சரியான விசுவாசங்கிறார். இந்த faith தான் strong faith. சத்துருவாய பிசாசு உன் விசுவாசத்தை பலவீனப்படுத்தி விடுவான், உன் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி விடுவான், உன் பரிசுத்தமான ஜீவியத்தை பலவீனப்படுத்தி விடுவான், உன் ஊழியத்தை பலவீனப்படுத்தி விடுவான். அருமையான அவன் போராடுகிறான், அவன் வெற்றி பெற மாட்டான். நீ பெற்றிருக்கிற விசுவாசம் வெற்றி பெறும்.
ஆண்டவர் நம்ம சாகிறது போல இருக்கும், முடியறது போல இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இனி ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு இருக்கும். டாக்டர் சொல்றாரு இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த மூர்த்தி ஒய்ஃப் அவங்க வந்திருக்கிறாங்க, ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறாங்க, ஊருக்கு போயிருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. இந்த வாரத்துல நான் ரெடியா தான் இருந்தேன். முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாம் ஆளுங்க எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நானும் ஸ்வர்ஜன் பிரதரும் போயிட்டு வரோம். அவர் ஸ்வர்ஜன் பிரதர் சொல்றாரு, நாளைக்கு முடிஞ்சா போன் பண்ண மறந்துடாதீங்க பாஸ்டர்ங்கிறார். அப்படியே சொல்லிட்டு போனார். இப்ப அந்த அம்மா ட்ரெயின்ல டிராவல் பண்ணி ஆந்திரால உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். எனக்கு இன்னுமே நம்ப முடியல. அந்த அம்மா தானா இல்ல வேற யாரா போயிருக்கிறாங்களா? எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். சூழ்நிலையை மாறும். நீ நினைக்கிற போல இல்ல. ஆனா நல்லா உட்கார்ந்து இருக்கிறவங்க ஆள் காணும், வரைஞ்சிடறான். டாக்டருக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. டாக்டர் நீங்க வேற எங்க போய் என்ன மருந்து சாப்பிட்டீங்கன்னு கேக்குறாரு. ஐயா சபையில போனையா, ஜெபம் பண்ணாங்கய்யா, கத்தரை தேடினாங்கய்யா, அவ்வளவுதான். ஆமென். நீ ஆந்திரால உங்களுக்கு தெரியுமா விஷயம் தெரியுமா? ஆந்திரால ரிவைவல் இருக்கு. சந்திரபாபு நாயுடு எங்க இருக்கிறார்? ஆந்திரால தானே இருக்காரு. ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் தானமா. அவர் பேட்டி கொடுக்கிறாரு, எங்க ஊர்ல எவனுமே சாராய கடைக்கு போக மாட்டேங்கிறான், எவனுமே பிராண்டி கடைக்கு போக மாட்டேங்கிறான். கிறிஸ்தவங்க நிறைய எழுப்பிட்டாங்க. அவங்க போதனை அங்க இருக்கிற அவ்வளவு பாசம் சொல்ல, குடிச்சா நரகத்துக்கு போவ, குடிச்சா நீ அழிஞ்சு போயிடுவ, குடிச்சா உனக்கு சாபம் வரும். இப்படியே பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்து போச்சு. சாராய கடை கூட்டம் குறைஞ்சு போச்சு. சந்திரபாபு நாயுடு சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க சபையை நீங்க பெருக்கிக்கிட்டு மொத்தமா க்ளோஸ் ஆயிடுங்க அவர் சொல்றாரு. அவர் கிறிஸ்டியன் ஆகும். அவர் எதுக்கா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பரலோக வாசிகளையா உங்கள் விசுவாச ஓட்டம் சுயமாய் முடிய வேண்டும். பூமியில எல்லா போராட்டங்களும் கஷ்டம்தான், நடக்கிறதே கஷ்டம்தான், நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க அவ்வளவு சுலபமான நீங்க யோசிச்சு பாருங்க. 19 வயசுல இருந்து இது வரையிலும் இந்த ஊழியத்தில் இருக்கிற யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு போராட்டம். எல்லாவற்றையும் அருமையான நடந்து 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 வரணும். யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சுலபமான காரியங்கள். ஏன்னா போராடுறது மனுஷன் போராடினா பரவாயில்ல, பிசாசு போராடணும். போராடுறது மனுஷன் போராடினா பரவாயில்ல, உலகம் போராடும். போராடுகிறது மனுஷன் போராடினா பரவாயில்ல, மாம்சம் போராடுகிறது. இந்த விசுவாச போராட்டத்துல நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டும் என்றால், அதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள், அருமையான செபிக்க விட்டு விடாதீர்கள். 1 மணி நேரமாவது நீங்க ஜெபம் பண்ணியிருந்தனா, நீங்க சிலுவையை இயேசு தூக்கி கொண்டு போகும்போது நீங்களும் பின்னே போயிருவீர்கள். அதான் ஜெபம் பண்ணுங்க. ஆராதனை காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுங்க. தேவனை பின்பற்றுகிற ஒரு வேகம் இருக்கட்டும், ஒரு வேகம் இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்திலே ஒரு வேகம் உனக்கு காணப்பட வேண்டும். பள்ளிக்கூடத்துல பையனை படிக்கிறது எவ்வளவு வேகம் இருக்குது. அவன் கிரஷுக்கு தான் போயிட்டு இருக்கிறான். ஐயோ டைம் ஆகிப்போச்சு. போன வேகத்துல வண்டி கிண்டியெல்லாம் கீழே போட்டு, திருப்பி அது வண்டி கீழே கடக்கணும்னு சொல்லி அதை ஒரு ஓரமா போட்டு, அங்க வர ஆட்டோ பிடிச்சி அவரை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு, அவ்வளவு வேகம். எக்ஸாம் இப்போ பாத்தீங்கன்னா அப்படி கடந்து படிக்கிறாங்க. ஆனா படிச்ச பாடம் ஒண்ணுமே வராது. அது வேற இருக்கு. சப்ஜெக்டே வேற சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இருப்பான். நீங்க உலக காரியங்களுக்கு கொடுக்கிற வேகம் நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல. நீங்க வேகமா தான் உலக காரியத்திலும் இருக்கணும், தேவனுடைய காரியத்திலும் வேகமா இருக்கணும். தேவனுடைய காரியத்திலும் வேகமா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற சபை, கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நீங்கள் சரியாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்.
அப்படின்னா உங்க ஓட்டம் எப்படி நீங்கள் மறிப்பீர்கள் என்றால் விசுவாச மரணம். ஹalleluya. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மரணத்திலே தேவ தூதர்கள் வர வேண்டும். ஆமென். ஹalleluya. பிரச்சனை. நான் கடந்த நாளில 2 பேருடைய மரணத்தை ஒரு சிஸ்டர் என்று சொன்னாங்க. பாஸ்டர் மரிக்கும் போது அந்த இடம் முழுவதும் அக்கினியா இருந்தது. ஹalleluya. நாங்க உள்ளே போக முடியல, ஏதோ எங்களை தள்ளுறது போல இருந்துச்சு. அப்படி ஒரு பிரச்சனை இறங்குச்சு. இன்னொரு ஊழியக்காரரை பற்றி அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு மகிமையான சிங்காசனத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த சிங்காசனத்துல இருந்தவர் அவரை அப்படியே கைப்பிடித்து தூக்கி கொண்டு போனதை பார்த்தோம். ராக்கா சந்தா ராக்கா பாக்கா பாபா பாபா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதற்காக தான் இந்த ஓட்டம், ஹalleluya. அதற்காக தான் கிறிஸ்தவ ஜீவியம், ஹalleluya. அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், ஹalleluya. அதற்காக தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், ஹalleluya. அதற்காக தான் நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறாய், அதற்காக தான் நீ விழுந்த போது கூட உன் கரத்தை பிடித்து கர்த்தர் எழுப்பி விட்டிருக்கிறார். நீ எத்தனையோ முறை விழுந்திருக்கிறாய், எத்தனையோ முறை தேவனை விட்டு விலகி போயிருக்கிறாய், எத்தனையோ முறை முறுமுறுப்போடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறாய், எத்தனையோ முறை எனக்கு தேவன் உதவி செய்யவில்லை என்ற அந்த இடத்திலே சத்துருவாக பிசாசு உன்னை உட்கார வைத்து விட்டார். ஆனாலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை தன் மகிமையான கரத்தை பிடித்து உன்னை தூக்கிவிட்டு இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட அவர் உனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீ இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. காஷா பாக்கா ராக்கா பாபா பாபா. அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆவியானவரே, ஹalleluya. அவர்கள் பரதேசி என்று அறிக்கைவிட்டு ஆமென். விசுவாசத்திலே மரித்தார்கள். ஓ ரபரஷ. கர்த்தாவே, கரபர. அவர்களுக்கு வைத்திருந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு தூர தரிசனம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆண்டவரே, ஐயா, 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஓஹோ, அவர்கள் அழைப்பு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு இருந்த போதிலும் அவர்கள் அதை சார்ந்து போகவில்லை. ஆண்டவரே, மகிமையோ அவர்கள் சார்ந்து போனார்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த விசுவாச வளர்ச்சி சபையிலே ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டாவதாக இந்த கடைசி நாட்களில் பிரசங்கிக்கிற ஊழியக்காரனுக்கு உண்டாகட்டும், சபைகளுக்கு உண்டாகட்டும், உலகமெங்கிலும் இந்த தரிசனம் உண்டாகட்டும். உடைய மகிமையான கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.